Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 11, டைம் வந்து 4:10 ஆகுது. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ட்ரேடிங் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். ஓவராலா இன்னைக்கு லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் 582. மொத்தம் 4 ட்ரேட் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் 2 ட்ரேடு, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனில் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டியில் 2 ட்ரேடு, புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண மாட்டீங்க. பிகினர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம், மார்க்கெட்டுக்குள்ளார 10:30 மேலே என்ட்ரு ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி நானே வந்து ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு பயம், ஃபியர், எமோஷனல், அதெல்லாம் வந்து நானே இன்றைக்கி கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கி நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். என்னால் அது வந்து நல்லா உணர முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் பண்ண ட்ரேடு, இந்த ட்ரேட் தான் நான் 9:21 என்ட்ரு ஆகியிருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட இப்போ நான் லைவாக காமிக்கிறேன். இந்த ட்ரேடோட ப்ரைஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஆர்டர் ஸ்டாப் நான் போய் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, இப்போ ஆர்டர் ஸ்டாப் வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி டைம் வந்து 9:21. நான் சொன்ன மாதிரி ஃபின் நிஃப்டியில் 19,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 125.75. இப்போது இந்த சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபின் நிஃப்டி 19,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன், இந்த சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போயிருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டலில் வந்து நான் கர்சரை வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு இந்த ஹை வந்து காமிக்கும். ஸோ எப்போ போயிருக்குன்னா கரெக்டாக ஒரு 2:15 நான் வந்து இங்கே கர்சரை வச்சுருக்கேன். ஸோ 196 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 196.40 அவ்வளோ தூரம் வந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி போயிருக்கு. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் நான் வந்து இன்றைக்கி நான் விட்டுருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தெளிவாக. ஹை ப்ரைஸ் வந்து 196.40, என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 125.75. ஸோ டோட்டலாக வந்து 70 rupees இன்ட்டு 40 குவான்டிட்டி. என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி 2,826 வந்து நான் புக் பண்ண வேண்டியது. ஆனால் இன்றைக்கி நான் லாஸ் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளார 10:30 மேலே என்ட்ரு ஆகுங்க. அப்போ தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃபோமோ, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கே மிஸ் பண்ணிடுவோமோன்னு அந்த ஒரு பயத்தில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 9:21 நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். நான் என்ட்ரு ஆனாலும் கூட, அதாவது என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக நான் இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கணும். இந்த கேண்டில், அதாவது இந்த க்ளோஸுக்கு மேலே நான் வந்து வச்சுருக்கணும். அதை நான் பண்ணவே கிடையாது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன். அதாவது இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்து தான் இந்த லைன் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். டு பி ஃப்ராங்க், மார்க்கெட் வந்து அதே மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன், இங்கே வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இதனால தான் நான் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு லாஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் தான் எனக்கு ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அப்படி இருந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து எமோஷனில் கட்டுப்படுத்த முடியாமல், அதாவது ஃபியரில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து நான் போட்டு அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் வந்து ரீஎன்ட்ரு ஆனேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணிட்டேன். இனிமேல் யாரும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ நானும் இனிமேல் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து 10:30 மேலே தான் என்ட்ரு ஆக போகிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து நான் ஒரு லேர்னிங்காக எடுத்துக்க போகிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணலான்னா, ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சஜஷனில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 1 hour டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேடு, ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட்டு, ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் அதிகமாக வராது. ஏன்னா நம்ம வந்து நிறைய ட்ரேட் எடுத்தால் தான் நமக்கு வந்து ப்ரோக்கரேஜில் வந்து சார்ஜஸ் அதிகமாக போகும். அதுக்கு நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நமக்கு வந்து கரெக்டான ஒரு என்ட்ரி தான் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய என்ட்ரி வந்து நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், நான் கொடுத்துருக்க கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து தெளிவாக நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்கு. அதாவது 115 இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பேரிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். நம்ம வந்து இங்கே வந்து ஷார்ட் போயிருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த அளவு வரைக்கும் செட் பண்ணியிருக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.5 வச்சுருந்தா கூட நம்மளோட டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ 1:1 வச்சுருந்தா கூட நம்மளோட ப்ராஃபிட் வந்து நல்லபடியாக புக் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம. ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டேன். என்னோட அவசரத்தினால, என்னோட பயம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவும் நான் வந்து எமோஷனில் கட்டுப்படுத்த முடியாமல் பயம், அப்புறம் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணிவிட்டேன். ஓவர் ட்ரேட் சொல்ல முடியாது, நான் வந்து பார்த்து தான் என்ட்ரி கொடுத்தேன். அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணுமே அந்த மாதிரி நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக நான் அதிகமாக என்ட்ரியும் கொடுக்க கிடையாது. நான் வந்து பார்த்து தான் நான் வந்து என்ட்ரி கொடுத்தேன். நான் வந்து ஒரு 4 ட்ரேட் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இதுவும் நான் வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து இன்னும் கம்மியாக என்ட்ரி, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சமே ஒரு 2 ட்ரேட், மேக்ஸிமம் நான் அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா
அதோட சிஸ்டம் லேப்டாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஏதாவது மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா வேறு ஒர்க் இருந்தால் பார்க்கணும். அப்படி தான் நான் வந்து இனிமேல் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு என்ட்ரி, அதாவது இந்த ஒரு நான் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும்போதே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி, அதாவது என்ட்ரி வந்து நான் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன், கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த லெவல் வரைக்கும் வச்சுருந்துருக்கணும். பரவாயில்ல, அது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ ஒருவேளை நான் வந்து ஒரு 10:30க்கு மேலே நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் வந்து மாட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து கீழே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 9 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9 இந்த இடத்துல இருக்கனால மேபி இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் வச்சா தான் நம்ம வந்து கால் சைடு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்துருந்துருப்பேன். இன்றைக்கி வந்து நான் சீக்கிரமாக மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரு ஆனனால என்னால் வந்து சரியாக டெசிஷன் எடுக்க முடியாமல் நான் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது 2800 ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல நான் வந்து இன்றைக்கி 582 லாஸ் வந்து நான் புக் பண்ணி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி ஆகிட்டேன். மார்க்கெட்டோட டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இருந்தாலும் நான் மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துட்டு கரெக்டாக இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து 550 நான் வந்து மேக் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு பேங்க் நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷனில் 44,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ட்ரானேன். அதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பேங்க் நிஃப்டி 44,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் வந்து என்ட்ரானேன். அதில் வந்து 280 வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி சார்ட் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். என்னோட பேங்க் நிஃப்டி அப்படி தான் நான் வந்து கால் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு புட் ஆப்ஷன் நான் வந்து எடுத்தேன். அதில் வந்து நான் ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் எடுத்துருக்க ட்ரேட் இது வந்து ஓரளவுக்கு சரியாக தான் இருந்திருக்கு. என்னோடய மிஸ்டேக்ஸ்னால நான் வந்து இன்றைக்கி வந்து தவற விட்டுட்டேன். பரவாயில்ல, இந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய லாஸ் தான். இனிமேல் நான் வந்து ப்ராப்பராக நான் வந்து ட்ரேட் பண்ணி இந்த லாஸ் வந்து நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். ஸோ பிகினருக்கு நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, உங்களுக்கு அக்யூரசி நல்லா இருக்கும். நீங்கள் வந்து நல்லபடியாக ட்ரேட் வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ட்ரேடிங்கில் நமக்கு மிகப்பெரிய எனிமியானா நம்மளோட மைண்டு தான். ஃபியர், எமோஷனல், ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். நான் என்ட்ரி வந்து 921 கொடுத்துருந்தாலும் என்னோட ஸ்டாப் லாஸ் விஷயத்தில் நான் வந்து இன்றைக்கி ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, டிசிப்ளினாக இருக்கல. அதாவது இந்த 9 EMA இதை மேலே தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறமேட்டு நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஷனில் நான் வந்து ட்ரேடை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவும் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிட்டேன். இது மாதிரி பண்ணவும் எனக்கு வந்து லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது 921 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதே இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா 9 EMA கிட்ட வந்து பியரிஷாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு 115க்கு. நம்மளோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல இருந்திருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் ஹை, ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.5 வச்சுருந்தாலே நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ நானே வந்து இன்றைக்கி வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால தான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்த இந்த ட்ரேடு தான் வந்து சரியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன, நான் வந்து ஸ்டாப் லாஸ் விஷயத்தில் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கோட்டை விட்டுட்டேன். பரவாயில்ல, அதுக்கப்புறமேட்டு தான் இந்த 3 ட்ரேடு நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பாடம் தான். ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்ஸ். பாய்.